வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். வணக்கம். வணக்கம் சின்ன. இன்றைக்கி நவம்பர் 1 தமிழ்நாடு நாள். அதை நினைவுகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும் தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு மக்கள் மற்ற தமிழர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அப்படின்றதுக்கு இப்போ சீமான் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வீரியங்கள் அதிகமாக இருக்குது. நீ கொண்டாடுறோம். இப்போ பொதுவாக திமுக ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்கும். அதை அழிச்சிட்டு மாற்றி பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாடு நாள் மாற்றி கொண்டாடுறதுல திமுக பண்ணுற வேலை இல்லை. தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது வெறும் சாதாரணமாக சொல்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருக்குது, ஒரு பெரிய தியாகம் இருக்குது. அதில் நம்ம மறக்க முடியாத ஒரு தியாகி அப்படிங்கிறவர் சங்கரலிங்க நாடார் அவர்கள். ஏன் நான் இதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு? ஏன்னா இவர்கள் ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்கல்ல. அப்போ நாங்கள் இதை சொல்ல வேண்டியிருக்கு. இதற்கும் நாடான்ற சொல்கிற பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அது முதல்ல நம்மலாம் சங்கரலிங்கனார், முத்துராமலிங்கனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர்கள் சொல்லும்போது இல்லை, எங்கள் ஆட்கள், எங்கள் மக்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, நீங்கள் எங்கிட்ட ஒரு விஷயத்தை நிறுவுறீங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்களே, திராவிடர்கள் சொல்கிறாங்கல்ல. ராமசாமியார் பெரியார் அவர்கள் பாஷையில் பெரியார் தான் உங்களை படிக்க வைத்தார், கோமணம் கட்டியிருந்தீங்க, வச்சிங்க, அதெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதெல்லாம் என்னதுன்னா, நீங்களாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறத நினைவூட்டிட்டு உங்களுக்கு பிச்சை போட்டோம்டான்னு சொல்லி காட்டுற அந்த புத்தி. அதை அப்படி அவர்கள் சொல்லும்போது அதை உடைக்கிறதுக்கு நம்ம பதிலுக்கு இப்படி தான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஆகவே சங்கரலிங்கனார் அதை விரும்பலைன்னா கூட நம்ம மன்னிச்சிக்காங்க, இப்படி சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த எழுதுகிறோம். பேருக்கு பின்னாடி நான் எந்த ஊர் தமிழ்நாடு, எந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய அளப்பரிய தியாகம் இருக்குது. 70 நாட்களுக்கு மேலே, 76 நாள்கள் நினைக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்து அவர் செய்த உயிர் தியாகம்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்குது, தமிழுக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அந்த மனிதனுடைய தியாகம். பலரும் பொதுவாக அண்ணா தானே அந்த பேரை கொண்டு வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள் திராவிடர்கள். பார்த்தீங்கன்னா, தமிழர்கள்னு ஒரு மொழி இருக்குது, தமிழ் மொழின்னு இருக்குது. அவங்க தமிழ் இனம், அப்படி தமிழ்நாடு இப்படிலாம் ஒன்று இருந்துடக்கூடாது. அவர்களுக்குன்னு ஒரு ஆண்டு இருக்குது, புத்தாண்டு இருக்குது, இது மாதிரிலாம் எதுவுமே இருந்துடக்கூடாது. அவனை எப்போவுமே குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு நாள் இதுக்குள்ளே போவோம். எந்த ஒரு வகையில் நம்ம தெலுங்கர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரியான மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள். அவர் தான் முதல்ல இந்த உண்ணாவிரதம் இருந்து இந்த மொழிவாரிய மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ஆந்திர மாநிலம் தான் உருவாகுது. அது ஒரு நெருக்கடியில் கலவரங்கள் அதெல்லாம் நடக்குது, மக்கள் கொந்தளிப்பு இதெல்லாம் நடக்குது. அந்த நெருக்கடிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தனித்தனி மாநிலங்களில் பிரிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவை ஆள்பவர்களுக்கு வருது. ஏன்னா இவர்கள் வெள்ளைக்காரன்ட்ட இருக்கும்போது மொத்த வயலும் இந்தியனா நின்று சண்டை செஞ்சான். வெள்ளைக்காரன் அனுப்பணும், வெள்ளையினை வெளியேறுன்னு போராடினான். இப்போ நாடு கிடைச்ச உடனே எல்லா வயலும் எனக்கு தனின்னு தனிநாடு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அந்த சூழலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் இவர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க, மொழி வாரியாக பிரிக்கிறது. 1956. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அது அன்றைக்கு இந்த இந்திய அரசு எடுத்த முடிவு இன்னை வரைக்கும் இந்தியாவுக்கு தலைமையில் ஒரு கத்தி தொங்குற மாதிரியான ஒரு நிலை தான் இந்திய ஆட்சியாளர்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் தனித்தனி அடையாளம், தனித்தனி மொழி, ஒவ்வொன்றும் தனித்தனி தேசிய இனங்கள் அப்படிங்கிறத இந்த மொழி வாரியான பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் நிறுவிக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு ஆளக்கூடிய அல்லது தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிய அரசுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. என்னைக்கு இருந்தாலுமே பஞ்சாபியர்களும் போயிடுவாங்க, காஷ்மீர் தனியாக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தங்களுடைய எல்கையை நிறுவுறதுக்கு இந்திய ஆட்சியாளர்கள் அல்லது பியூரோக்ராசி அதை இது இந்தியாவின் பகுதி அப்படிங்கிறத நிறுவுறதுக்கான வேலைகளை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இந்தியா அப்படின்னு. அதனால தான் நம்மளுடைய சான்றிதழில் பார்த்தீங்கன்னா தேசிய இனம் அப்படிங்கிறத தமிழ் அப்படி தான் இருக்கணும். அதாவது நம்ம தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்ட்டு.
ஆனால் அது நேஷ்னாலிட்டி அப்படின்னு இந்தியன் குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா, அது தனி அரசியல். அப்படி வந்து பொட்டி ஸ்ரீராமுலு ஆரம்பித்து அந்த தெலுங்கர் உருவாக்குனது. பின்னாடி அதன் பிறகு நம்ம சங்கரலிங்கனார் வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்து அவர் பல கோரிக்கைகள் வைக்கார். அதில் ஒரு கோரிக்கை வந்து மதராஸ் மாகாணம் அப்படின்னு பிரிக்கப்படுது. அதுலேயும் எவ்வளோ நுணுக்கம் பாருங்கள். அப்போவே இருந்து தமிழர்களுக்கு பிரச்சனை தாங்க. தமிழர்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அது இதுதான். மற்ற எல்லா மாநிலங்களையும் கேரளா, கன்னடா அப்படின்னு பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை மட்டும் மதராஸ் மாகாணம்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பல நம்ம மாப்போசி ஐயால் ஆரம்பித்து, நேசமணியில் ஆரம்பித்து உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலரும் வந்து போராடி நம்மளுடைய எல்லையை மீட்டாங்க. அந்த சமயத்தில் காமராஜர் அவர்கள் வந்து ஒரு தேசிய பார்வையில் இருந்ததுனால அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு தவறு இழைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அது அது நம்ம அன்றைய பார்வைக்கு அவங்க இந்தியத்தின் பார்வையில் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தப்போ அவர்களுக்கு எல்லாரும் ஒன்று தானே அப்படிங்கிற புரிதல் வந்து இருக்கும். அது குறிப்பாக தமிழர்களுக்கு எப்பவுமே இருக்கும். வடக்கை எங்கே எது நடந்தாலும் தமிழர்கள் உடனடியாக வந்து இந்தியா நம் நாடு அப்படின்ட்டு உதவிகளை அனுப்புறதுல ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே முன்வரிசையில் நிற்பாங்க. நமக்கு அர்த்தம் நமக்கு ஒன்று நடந்தால் அவனை வரமாட்டானோ அது வேறு விஷயம். அது என்னவோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு இந்திய தேசியப்பட்டிருக்கு. அதனால தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து இங்கேருந்து அவர் நேதாஜி கூட நட்பாக இருந்தது. பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு பார்வை மாறும்ல. திராவிடம் வருது, அதன் பிறகு தமிழ் தேசிய அரசியல் வந்து உயிர்த்தெழுது. இப்படி ஒவ்வொரு காலகட்டம் இந்தியா விலக்கண்ண எதிர்க்குன்னா இந்தியனா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆரியன் இவங்க ஒரு ஊட்டினாங்களா, அது எதிர்க்கு திராவிடன்னா சேர்ந்தோம். திராவிடன் வரட்டுக்கு நம்ம தமிழனா சேர வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும்னு வைங்களேன். அப்படி சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து அன்றைக்கு செய்த உயிர் தியாகம் வந்து பின்னாடி திமுக அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர்கள் வந்து அண்ணாதுரை அவர்கள் அவர் வந்து ஜூலை 18 நினைக்கிறேன் 1967 ஜூலை 18 தீர்மானம் போடுறார். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா, இப்போ எல்லாருக்கும் கன்னடர்களுக்கு அவர்கள் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளில் தான் அவங்க வந்து கர்நாடக நாள்னு கொண்டாடுறாங்க. நவம்பர் 1 கொண்டாடுறாங்க. ஆமாம், அவர்களுக்குன்னு கொடி இருக்குது. அப்போ எல்லாம் பிரிக்கப்பட்ட மொழி வாரியம் பிரிக்கப்பட்ட எல்லாருக்கும் நவம்பர் 1 இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் வந்து இதை வந்து அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளை பிறந்தது கிடையாதுங்க, பிள்ளைக்கு எங்கள் தலைவர் வந்து பேர் வச்சார், அப்போ அந்த பேர் வச்ச நாள் தானே இது அப்படின்னு வம்படியாக இங்கல்ல திராவிட கூட்டத்தார் வந்து இதை வந்து நின்றாங்க. இதை 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு தமிழறிஞர்களின் கோரிக்கைகள்லாம் ஏற்று அவர் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டார். ஆனால் பின்னாடி வந்த இந்த திமுக கூட்டம், திராவிட கூட்டம் என்ன பண்ணுது, 21 வந்து அதை ரத்து பண்ணி ஜூலை 18 அப்படின்னு. இதுக்கு பின்னாடி தான் 18 கொண்டாடுறது இல்லை, அதை தான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன இதுன்னா, உங்களுக்கு நாங்கள் தான் இது பண்ணோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர்கள் இது பண்ணுறதுக்கான, அதாவது அடையாளப்படுத்துறதுக்கான கிரெடிட் இது ஒரு வரலாறு. திமுக திராவிட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் உருவாக்குறது வரலாறு. அவங்கள வந்து சும்மா வந்து ஒரு போராட்டம் உயிரை கொடுத்து போராடிப்பானுங்க. கடைசி நாள் வெற்றி பெற நாளில் வந்து முன்வரிசையில் உட்காந்துருவோம். வைக்கம் குரூப் மாதிரி முன்வரிசையில் வந்து உட்காந்து அதில் ஃபோட்டோ போஸ்ட் எடுத்துகிட்டு இதுதான் வரலாறு, இதில் இருந்து தான் வரலாறு ஆரம்பிக்குதுன்னு எழுதுறது. இப்படி பல வரலாறுகளை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கதைகள் இப்படி தான் இருக்கும். அவங்க கணக்குப்படி பார்த்தோம்னாலும் அரசு அங்கீகரிச்ச நாளை தானே கொண்டாட முடியும். ஜனவரி 14 யாராவது ஒரு நாளை நீங்க சொல்லிட்டு அந்த நாளை நீங்க கொண்டாட அதை பண்ணல. அதைத்தான் அது என்னன்னா, உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, உங்களுக்கு ஜட்டி போட்டு விட்டது, கோவணம் கட்டி விட்டது, படிக்க வச்சது எல்லாமே வந்து திராவிடம் தான் சொல்றதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான நிறுவுறது தான். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் வல்வம் முட்டாள், உங்கள் புலவர்கள் ஆரிய அடிமைகள் அவன் இவன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத நிறுவுறது. அதில் ஒரு வகையான செயல்பாடு தான் இந்த அண்ணாதுரை தீர்மானம் போட்டது. அதை நாளாக வைக்கணும். அதை நம்ம வந்து தமிழர்கள் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட நவம்பர் 1 தான் நம்மளுடைய நாளாக இருக்கணும். அதுதான் நம்ம கொண்டாடணும். திராவிட கூட்டம் அப்படி உருட்டிட்டு போட்டோம். அதை நம்ம வந்து அதிகாரம் காலங்கள்லாம் மாறும்போது நம்ம அதை வந்து சட்ட ரீதியாக இது பண்ணுவோம். ஏன்னா அவங்க செய்கிறாங்கல்ல, எடப்பாடி செஞ்சுட்டு போனதை வந்து எடப்பாடிங்கிற ஒரு தமிழர் வந்து செஞ்சுட்டு போகிறாரு, அதை வந்து திராவிட கூட்டம் வந்து மாற்றுது இல்லை. அப்போ அதை முன்னாடி வர தமிழர் அரசியல் இயக்கங்கள் பண்ணும். இப்போ தமிழ்நாடு நாள் அப்படின்னு வச்சது கூட, தமிழ்நாடு அப்படின்னு வச்சது கூட இது, அதை இன்னும் ஒரு தீவிர தமிழ் தேசிய பார்வை கொண்டவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து தமிழர் நாடுன்னு கூட வச்சிருக்கலாம். சரி தானே? அப்படி இல்லை. இப்போ சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து அந்த உயிர் நீக்கிறதோடைய விளைவு
இந்த திராவிட கூட்டம் வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க. திராவிட கூட்டமும் அவர்களுடைய கொள்கை பேசியெல்லாம் அதிகாரத்துக்கு வரல. அவர்கள் இந்தி திணிப்பு, தமிழ் அதுக்கு எதிராக இருந்தது தமிழை பயன்படுத்தி தான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். ஒருவேளை தமிழ் இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த போராட்டமே இல்லைன்னா இல்லை, இப்படியே தான் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அவருடைய இந்த கொள்கையில மக்களை ஏற்றுக்கிட்டு ஓட்டா போட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பூம் உருவாகுது, ஒரு ஒரு கிளர்ச்சி உருவாகுது, இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி உருவாகுது. அந்த சமயத்தில் வந்து ஒட்டிக்கிட்டுறாங்க. அப்பவும் அவங்க ராமசாமி ஓனர் திராவிட மடாதிபதி என்ன பண்ணுறாரு, வந்து இவங்களை தமிழ் காளிகளை சுட்டுக் கொள்ளுங்கள் ஆரம்பித்து ஏகப்பட்ட வன்மத்தை கக்குனார். பின்னாடி வந்து ஓட்டிக்கிட்டார். இப்படி மாறி மாறி அவருடைய நிலைப்பாடு மாறி மாறி இருக்கணுங்களேன். இப்படி இவர்கள் ஒவ்வொரு காலகட்டமுமே வந்து இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிராகவே அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான். அன்றைக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் ஒவ்வொரு பாகிஸ்தான் பிரியுது, ஒவ்வொரு அந்தந்த மண்ணை சேர்ந்த அடையாளத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கான கோரிக்கை எழுப்பும்போது அது வெள்ளையர்களிடம் எடுபடும். வெள்ளையர்கிட்ட போய் இவங்க திராவிடம் நாடுன்னா, திராவிட நாடு எங்கே இருக்குது சார்? அது எங்கே சுடுகாட்டில் கூட கிடையாது. எங்கே போய் தேடுறது? அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைத்து அதை வச்சு அரசியல் பண்ணால் வேலைக்கு ஆகாது. அப்போ இருக்கிறத வச்சு அடையாளப்படுத்தி அதை வச்சு இவங்க கோரிக்கை வச்சுருந்தால் வெள்ளைக்காரன் ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கலாம், இல்லாமல் கூட இருந்துருக்கலாம். இல்லைங்களா? இந்த கோரிக்கை இல்லாத வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. தமிழர்களுக்காக திராவிடர்கள் வந்து எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழகம் அப்படின்னு ஆளுநர் போடும்போது இது தமிழ்நாடு தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னது திராவிடர்கள். இல்லை, அதை தான் என்னென்னா இவர்களுக்கு வந்து நம்ம வந்து பச்சை தமிழர்கள் பேசிடக்கூடாது. தமிழர்கள் தங்களை தமிழர்கள்னு சொல்லிடக்கூடாது. அவர்கள் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இவர்கள் கூட வடக்க பீகாரிகள் கூட மோடி கூட இவங்க கூட இந்த வாக்கரப்பு தகராறு அல்லது அப்படி தகராறு மாதிரி உருவாக்குறது. அப்படிங்கும்போது இளம்பு இவர் யாரு சொன்னாரு, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லிச்சு, தமிழ்நாடு சங்க இலக்கியத்தில் இருந்ததுங்கிறது உங்களை என்னை விட நம்ம தமிழ் அறிஞர்களை விட இவர்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக எடுத்து போட்டு சங்க இலக்கியத்திலே சொல்லி இருக்கிறது. நும் நாடு யாதனில் அப்படின்னு ஆரம்பித்து பல வரலாறுகளை வந்து எடுத்து காட்டுவாங்க. ஆனால் அதை நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம சொன்னோம்னா நம்ம இனவெறியர்கள், தமிழர்கள் சாதி வெறியர்கள் அப்படின்னு விதவிதமாக எழுதுவாங்க. அப்படிதான் அவர்களுக்கு அரசியல் செய்யணும்னா தான் நேரம் சொல்லிருக்கல. திமுகவை போல ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி இருக்க முடியாது. அதனால தான் திமுக எப்பவுமே எதிர்க்கட்சி வரிசையில் கூட வைக்கக்கூடாது. அவர்களை எதிர்க்கட்சிக்கு இடத்துக்கு வர்றதுக்கான போராட்டத்தில் வைக்கணும். அப்படின்னா அவங்க சிறப்பாக போராடும். தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க. அவர்களை மறந்தும் கூட நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டீங்கன்னா அவங்க எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் வந்து நைஸாக நியாயப்படுத்தி, நைஸாக கூட இல்லை, அதை செய்வாங்க, வலுக்கட்டாயமாக செய்வாங்க, அதை நியாயப்படுத்தவும் செய்வாங்க, தர்க்க ரீதியாகவும் நியாயப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு தெனாவட்டாவோட தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழலுக்கு நடுவில் இந்த தமிழ்நாடு நாள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்ம அதனால் அதை வந்து அவர்கள் எப்படி கொண்டாடினாலும் சரி, நாம் தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக கொண்டாட வேண்டியது அவசியம். அப்படிங்கிறனால இந்த நிகழ்ச்சி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.